ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரி. இன்னைக்கு நம்ம சேனல்ல மகத்துவம் வாய்ந்த மகா சிவராத்திரி வழிபாட நேற்று 26ஆம் தேதி காலையில் நான் விரதம் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து இன்னைக்கு 27ஆம் தேதி விரதம் முடிக்கிற வரைக்கும் நான் எப்படி வழிபாடு பண்ணுவேன் அப்படின்றத தான் இன்னைக்கு உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் காலையில் 4 மணிக்கெல்லாமே ஏஞ்சி பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி பூஜை ரூமெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா முதல் நாள் செவ்வாய்க்கிழமை இருந்ததால் பூஜை ரூம் அன்றைக்கி க்ளீன் பண்ண முடியாதுன்றதுனால அன்னைக்கு புதன்கிழமை அன்றைக்கி தான் பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நான் சின்னதாக லிங்கம் வச்சுருக்கேன். லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணேன். என்னென்ன அபிஷேகம் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், தேன் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், விபூதி அபிஷேகம், மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 விதமான அபிஷேகத்தை பண்ணியிருந்தேன். நம்மளால் என்ன அபிஷேகம் பண்ண முடியுமோ அது பண்ணலாம். நான் 5 விதமான அபிஷேகம் பண்ணியிருந்தேன். காலையில் நம்ம விரதம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பூஜையை பண்ணணும். வீட்டில் பூஜையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கோவிலுக்கும் போயிட்டு வருவேன். கோவிலுக்கு போயிட்டு அங்கேயும் லிங்கத்துக்கு என் கையாலேயே அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் என்னுடைய விரதத்தை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த விரத நாட்களில் அன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சிவனுடைய மந்திரங்கள் சொல்லுவேன், சிவனுடைய போற்றிகளை சொல்லுவேன், சிவபுராணம் படிப்பேன். இங்கே வச்சிருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு நாளாவது நம்ம அபிஷேகம் பண்ணணும். மகா சிவராத்திரி நாளில் சிந்தையில் அமைதியுடன் 5 எழுத்து மந்திரமான சிவாய நம என்ற மந்திரத்தை உச்சரித்து பூஜிக்க வேண்டும். நம்ம அபிஷேகம் பண்ணுறப்ப சிவாய நமக, ஓம் நமச்சிவாய, இந்த மாதிரி நம்ம மந்திரங்கள் சொல்லி அபிஷேகம் பண்ணணும். ஒரு பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் பரப்பொருளுக்குள் அடங்கின. இதை எடுத்து அன்றைய இரவு பொழுதில் பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்து பூஜை செய்ததால் அதோடு 4 ஜாமங்களிலும் அகமாய் விதிப்படி அர்ச்சனையும் செய்தாள். சூரியன் அஸ்தமன நேரமும் முதல் மறுநாள் சூரியன் உதயம் வரை பார்வதி தேவி பூஜை செய்த காலமும் மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. வழிபாட்டின் முடிவில் பார்வதிக்கு காட்சி தந்தார் சிவபெருமாள். அவரிடம் பார்வதி தேவி, ஐயனே, சிவராத்திரி தினத்தில் 4 ஜாமம் முழுவதும் தங்களை சிவனை நினைத்து வழிபடுவார்களுக்கு சகல சௌபாகியமும் தந்தருள வேண்டும். மேலும் அவர்கள் வாழ்நாள் இறுதியில் முக்தியும் அளிக்க வேண்டும் என்றால் ஈசனும் அதன்படியே பார்வதிக்கு அருள் செய்தார். மாதந்தோறும் சிவராத்திரி தினம் வந்தாலும் அம்பிகையால் வழிபடப்பட்ட மாசி மதத்தில் வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று கொண்டாடப்படுகின்றது. மாதம் வர சிவராத்திரியை நம்மளால விரதம் இருந்து பூஜிக்க முடியலனாலும் பரவாயில்ல, மாசி மாதம் வர மகா சிவராத்திரி அம்பிகை நம்ம சிவபெருமாளுக்காக பூஜித்த நாள் தான் அன்னைக்கு. அதனால் அன்னைக்கு நம்மளும் விரதம் இருந்து பூஜித்து நம்ம வேண்டுறப்போ நம்ம வேண்டது கண்டிப்பாகவே நிறைவேறும். மாதம் நம்மளால் இருக்க முடியலனாலும் பரவாயில்ல, மாசி மாதம் வர மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே நம்ம விரதம் இருந்து நம்ம கடைப்பிடித்தாலே நம்ம இத்தனை மாதங்கள் நம்மளால் இருக்க முடியாததோடைய பலனை பல மடங்கு அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து பூஜித்து ஐயங்கிட்ட கேட்கறது கண்டிப்பாகவே நிறைவேறும். பூஜை ரூமெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லிங்கத்துக்கும் அபிஷேகம் பண்ணி நெய்வேத்தியமாக பால் தான் வச்சுருந்தேன். பால் வச்சு வீட்டில் பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் போனது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ரொம்ப பழமையான சிவன் கோவிலுக்கு தான் போயிருந்தேன்.
இந்த கோவில் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் மாதம் 2 பிரதோஷம் வரும், அதுக்கு விரதம் இருந்துட்டு இருந்தேன். காலையிலேருந்து விரதம் இருப்பேன், சாயந்தரம் தான் விரதத்தை முடிப்பேன். எனக்கு உடம்புல பிரச்சனை வந்ததால் என்னால் இப்போ அந்த விரதத்தை இருக்க முடியல. அல்சர் அதிகமாக ஆனதால் எனக்கு இந்த கோவிலுக்கு போனாலே அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அப்பா வீட்டுக்கு ஒரு பொண்ணு போகிறப்ப எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் எனக்கு இந்த கோவில். நான் இந்த இடத்துக்கு, இந்த ஏரியாவுக்கு 20 வருஷம் ஆகுது. நான் மனசு கஷ்டமாக இருக்குதோ இல்லை சந்தோஷமாக இருந்தாலும் நான் போகிற இடம்னு கேட்டிங்கன்னா அது இந்த கோவில் தான். சிவன் கோவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இங்கே பார்த்தீங்கன்னா மரத்தடி கீழே லிங்கம் இருக்கும். அது நம்ம கையாலேயே அபிஷேகம் பண்ணலாம். நான் அபிஷேகம், பால் அபிஷேகம், அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் பண்ணி ஐயனுக்கு வில்வம் சாத்திட்டு தீபம் ஏற்றி ஐயன்கிட்ட என் கூடையே இருந்து என் வாழ்க்கையை நீதான்ப்பா வழி நடத்தி கொண்டு போனோம், எங்களுக்கு துணையாக நீ இருப்பான்னு வேண்டி இந்த விரதத்தை நான் நல்லபடியாக இருந்து முடிக்கிற வரைக்கும் என் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி என் விரதத்தை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே வில்வ மரம் இருக்கும். அந்த வில்வ மரத்துக்கு கூட எல்லாருமே பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணாங்க. விரதம் ஆரம்பிக்கிறப்போ வீட்லேயும் பூஜை பண்ணிவிட்டு கோவிலுக்கும் போய் என் கையால் அபிஷேகம் பண்ணி நல்லபடியாக ஐயனை பார்த்து வேண்டிட்டு என் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன். நீங்கள் போன வருஷம் நான் சிவராத்திரி விரதம் இருந்த வீடியோ கூட நான் லிங்க் கொடுத்துருந்தேன், பார்த்துருப்பீங்க. வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என் விரதத்தை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவேன். கோவிலுக்கு போயிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமையல்லாம் பண்ணி வச்சுட்டு ஐயனுக்கு சாயந்தரம் பூஜை பண்ணுறதுக்காக நெய்வேத்தியமாக கொழுக்கட்டையும் மொச்சக்கொட்டை சுண்டலும் தான் செய்ய போகிறேன். மொச்சக்கொட்டை சுண்டலும் கொழுக்கட்டையும் தான். எங்கள் அம்மா எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சதுலேருந்து பார்த்திங்கன்னா அதுதான் செஞ்சு வச்சு மகா சிவராத்திரிக்கு பூஜை பண்ணுவாங்க. அதே பழக்கத்தை தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். மொச்சக்கொட்டை சுண்டலும் கொழுக்கட்டையும் ஐயனுக்கு நெய்வேத்தியமாக இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு முறை பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுக்கும் பிரம்மனுக்கும் இடையில தங்களில் யார் பெரியவர் என்று போட்டி உருவானது. அப்போது சிவபெருமான் அடிமுடி காண முடியாத ஜோதியை பிளம்பாக விண்ணுக்கும் மண்ணுக்குமாக உயர்ந்து நின்றார். ஈசனின் முடியை அடியை யார் முதலில் காண்கிறார்களோ அவர்களே பெரியவர் என்று சொல்லப்பட்டது. இதை அடுத்து அன்று பறவை உருவம் எடுத்த பிரம்மன் ஈசனின் முடியை தேடவும் வாராக வடிவம் எடுத்த மகாவிஷ்ணு பாதாளத்தை தோண்டியபடி ஈசனின் அடியை தேடவும் புறப்பட்டார். இந்த கோலத்தை லிங்கோத்பவர் கோலம் என்பார்கள். மகா சிவராத்திரி நாளில்தான் இந்த திருக்காட்சி காண கிடைத்தது என்கிறார்கள். சிவராத்திரி விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களும் தெரிந்த செய்த பாவங்களும் நம்மை விட்டு நீங்கும் என்பது ஐதீகம். சிவராத்திரி விரதத்தை யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம். வருடம் முழுவதும் விரதம் மேற்கொள்வது, 100 அஸ்வமித்தா யோகம் செய்வது, பலமுறை கங்கையில் நீராடுவது ஆகியவை கூற ஒரு மகா சிவராத்திரி விரதத்திற்கு ஈடாகாது. அந்த அளவுக்கு மகா சிவராத்திரி விரதம் மகத்துவம் வாய்ந்தது. அரிசி மாவும் பார்த்தீங்கன்னா நான் வீட்லேயே ரெடி பண்ண மாவில் தான் கொழுக்கட்டை செய்வேன். இது நான் அடுத்த ஷார்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கொழுக்கட்டை மாவு எப்படி ரெடி பண்ணணும், நான் என்னுடைய ஸ்டைலில் பூர்ணம் எப்படி ரெடி பண்ணுவேன் அப்படின்றத அடுத்த ஷார்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த விரதத்தை நான் எப்படி கடைப்பிடிப்பேன்னு பார்த்தீங்கன்னா, சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பிடாம லிமிட்டாக ஒரு தோசை 2 தோசை அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு என்னுடைய விரதத்தை நைட்லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். காலையில் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்துலேயே ஏஞ்சிருவேன். 4 மணிக்கெலாம் ஏஞ்சி
குளிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிடுவேன். அதே மாதிரி 6 மணி 6:30 மணிக்கு இந்த வாட்டி லேட் ஆகிடுச்சு. நான் எப்பயுமே 5:30 மணிக்குள்ளேயே பூஜை பண்ணிவிடுவேன். நாளே பூஜை ரூம் ரெடி பண்ணிவிடுவேன். இந்த முறை எனக்கு செவ்வாய்க்கிழமை வந்ததால் என்னை பூஜை ரூம் ரெடி பண்ண முடியலன்றதுனால புதன்கிழமை ரெடி பண்ணன்றதுனால எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் முடிஞ்ச வரைக்கும் 5:30 மணிக்குள்ளேயே என் பூஜையை முடிச்சிடுவேன். அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இப்படி தான் என்னுடைய வருஷம் மகா சிவராத்திரியை விரதம் ஆரம்பிக்கிறப்ப நான் பண்ணுறது. இப்போ அடுத்த நெய்வேத்தியமாக நம்ம வந்து மொச்சக்கட்டை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மொச்சக்கட்டை சுண்டல் தான். அதே மாதிரி மாலையில் திரும்பவும் குளிச்சுட்டு பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணி அபிஷேகம் பண்ணி பூஜைக்கு நெய்வேத்தியமாக செஞ்சு வச்சுருக்கிறத வச்சு ஐயனுக்கு பூஜை பண்ணிவிட்டு கோவிலுக்கு கிளம்பிடுவேன். இது பார்த்திங்கன்னா 6 to 7 வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு நான் கிளம்பிடுவேன். கோவிலில் பார்த்திங்கன்னா 4 கால பூஜை நடக்கும். இந்த பூஜையில் போய் கலந்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. அதுவும் இல்லாத பாசிட்டிவ் வைப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த பூஜையில் நம்ம கலந்துக்கிறப்போ. ஐயனுக்கு நடக்கிற பூஜையில் அதை பார்க்கறதுக்கு அந்த அலங்காரத்தை கண்டு கழிக்க வேண்டும். அப்போது இறைவன் திருநாமத்தை ஓம் நமச்சிவாயன்ற மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். வேறு எந்த சிந்தனைக்குமே நம்ம போகக்கூடாது. ஃபுல்லாகவே அப்படியே நம்ம தியானத்தில் இருந்து ஐயனை நினச்சிட்டே இருக்கணும். அப்படி நினச்சிட்ருக்கப்ப நம்ம நினைக்கிறது கண்டிப்பாகவே நிறைவேறும். நைட்டு ஃபுல்லாகவே கண் விழித்து இருக்க வேண்டும். இது கோவிலில் நடக்கிற பூஜையை பார்க்குறப்ப பல கோடி கண்கள் வேணும் ஐயனுக்கு பண்ணுற அலங்காரத்தை பார்க்க. இல்லை வீட்டில் குழந்தை இருக்குது, என்னால் கோவிலுக்கு போக முடியல அப்படின்றவங்க கூட நம்ம நிறைய பேர் வீட்டில் இருந்தே பூஜை பண்ணியிருப்போம். நான் அப்படி கிடையாது. ஐயனுடைய கோவிலில் தான் இருப்பேன். 4 கால பூஜையை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என் விரதத்தையே நான் முடிப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா மாலை சாயந்தரம் டைமில் நான் பண்ணுற பூஜையை தான் இப்போ அடுத்து தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். காலையில் எப்படி குளிச்சுட்டு அபிஷேகம் பண்ணணும் அதே மாதிரி சாயந்தரம் திரும்பவும் எல்லாமே க்ளீன் பண்ணி குளிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் அபிஷேகத்தை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதே மாதிரி காலையில் பண்ண அந்த 5 விதமான அபிஷேகத்தை தான் சாயந்தரமும் நான் பண்ணேன். ஐயனுக்கு இப்போ அபிஷேகம் பண்ணிவிட்டு அடுத்ததை அப்படியே என்னென்ன பண்ணுறேன்றத அப்படியே பார்த்துட்டே வாங்க. இந்த விரதம் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது பிரச்சனை பண்ணால் கூட சரி, நம்ம அமைதியாக இருக்கிறது தான் ரொம்பவே நல்லது. முக்கியமே இது பார்த்திங்கன்னா மௌன விரதம் நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளால் மௌன விரதம் இருக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஆனால் சண்டை போடாமல் ரொம்பவே அமைதியாக இருக்கணும். காலையில் பூஜை பண்ணிவிட்டு சிவபுராணத்தை நான் படித்தேன். அதே மாதிரி சாயந்தரமும் பூஜையை பண்ணி முடிச்சுட்டு சிவபுராணத்தை படிச்சுட்டு திரும்ப கோவிலுக்கு போயிட்டு சிவனுடைய போற்றி மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருந்தோம். எவ்வளோ கூட்டம் தெரியுமா? அடுத்தது அப்படியே பார்த்துட்டே வாங்க. நல்ல பூஜை அறைய வாசனையோட வத்தி சாம்பிராணிலாம் ஏற்றி வச்சு தேங்காய் உடைச்சி நெய்வேத்தியமாக செஞ்ச சுண்டலும் கொழுக்கட்டையும் வச்சு வாசல்ல இருந்து ஆர்த்தி காமிச்சு பூஜை அறையில் ஆர்த்தி காமிச்சு சிவபுராணம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் கோவிலுக்கும் கிளம்பிடுவேன். சிவராத்திரி அன்னைக்கு சாயந்தரம் நடக்கிற பூஜையை நான் வருஷம் இப்படி தான் பண்ணுவேன். அதே மாதிரி போற்றி சொல்லி வில்வத்தால் லிங்கத்துக்கு அர்ச்சனை பண்ணுங்க. மகா சிவராத்திரி என்பது ஆன்மீக ரீதியாக எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு அறிவியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே திகழ்கிறது. அன்றைய நாளில் பூமியை தன்னைத்தானே சுற்றும் பொழுது செங்கோட்டில்தான் சுற்றும் என்றும் அந்த நேரத்தில் நம் செங்குத்தாக நிமிர்ந்து உட்காருவதும் மூலம் பிரபஞ்சத்தை ஆற்றல் நமக்கு அதிகமாக கிடைக்கும் என்று அறிவியல் ரீதியாகவும் கூறப்படுகிறது. அதனால்தான் அன்றைய காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்று கண் விழித்து சிவபெருமானை வழிபட வேண்டும் என்று கூறி இருக்கிறார்களோ. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அறிவியல் ரீதியான அதே சமயம் ஆன்மீக ரீதியாகவும் மகா சிவராத்திரி அன்று நடக்கக்கூடிய எனக்கு 4 கால பூஜை நடக்கும். நம்மளால் முடிஞ்சது ஒவ்வொரு
பூஜை நடக்கிறப்பையும் அபிஷேகம் நடக்கிறப்பையும் நம்மளால் முடிஞ்சது அபிஷேக பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்கலாம். 3ஆம் கால பூஜை நடக்கிறப்ப முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வில்வத்தை வாங்கி கொடுங்க. உங்கள் கையால் முடிஞ்சால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற லிங்கத்துக்கு உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த லிங்கத்துக்கு நீங்கள் வில்வம் சாத்தலாம். அது ரொம்பவே நல்லது. 3ஆம் கால பூஜை பார்வதி தேவி ஐயன் சிவபெருமானை நினைத்து பூஜை பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நம்மளும் லிங்கத்துக்கு வில்வம் சாத்தினா ரொம்பவே நல்லது. நீங்கள் வேண்டி ஐயன்கிட்ட வேண்டி வில்வ மாலை சாத்துங்க, அது ரொம்பவே நல்லது. என் கையால் காலையில் 3 விதமான அபிஷேகம் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி அந்த 12 மணிக்கு போயிட்டு 12லேருந்து 1:30 மணிக்குள்ளே இது பண்ணணும். பால் அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வில்வ மாலையும் சாத்தினேன். சிவனையே நினைத்து சிவன் பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களை பார்த்தீங்கன்னா இந்த சிவராத்திரிக்கு மகா சிவராத்திரிக்கு இந்த 4 கால பூஜைக்கு ஒவ்வொரு கோவிலுக்கு அந்த பூஜையில் போய் கலந்துப்பாங்க. அதே மாதிரி 3ஆம் கால பூஜைக்கு இவங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு வருவாங்க. பூஜை பிரம்ம சிவபெருமானை வழிபாடு செய்த காலமாகும். 2ஆம் கால பூஜை என்பது விஷ்ணு பகவான் சிவபெருமானை வழிபட்ட காலமாகும். 3ஆம் கால பூஜை என்பது அம்பிகை சிவபெருமானை வழிபட்ட காலமாகும். 4ஆம் கால பூஜை சமயத்தில் தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் சிவபெருமானை வழிபட்ட காலமாகும். ஃபஸ்ட்டு கால பூஜையை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து திரும்ப பக்கத்துலேயே இருக்குன்னு உடனே போயிட்டேன். 2ஆம் கால பூஜையிலேருந்து கோவிலே இருந்துட்டேன். 3ஆம் கால பூஜை பார்த்திங்கன்னா 3:30 மணிக்கு தான் முடிஞ்சுது. இந்த முறை லேட் ஆகிடுச்சு. அது முடிச்சதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா எனக்கு வீட்டில் பூஜை பண்ணணுன்றதுக்காக வீட்டுக்கு வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து ஐயனுக்கு பன்னீர் அபிஷேகம் பண்ணி நெய்வேத்தியமாக வெண்பொங்கல் செஞ்சு வச்சு நல்லா பூஜை அறைய வாசனையோட வத்தி சாம்பிராணிலாம் ஏற்றி வச்சு வாசலில் தீபம் ஏற்றி பூஜை அறையில் தீபம் ஏற்றி அதே மாதிரி மறுநாள் காலையிலையும் பிரம்ம முகூர்த்தத்தில் 6 மணிக்குள்ளாரையே வந்து நம்ம வீட்டில் விரதம் இருக்கிறவங்க பூஜை பண்ணி முடிச்சுட்டு விரதத்தையும் முடிச்சிடணும்னு சொல்லுவாங்க. அதனால் வீட்டில் பூஜை பண்ணி முடிச்சுட்டு 4ஆம் கால பூஜை வந்து ஐயனுக்கு அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த அலங்காரத்தை போய் பார்த்துட்டு அங்கேயே விரதத்தையும் நான் முடிச்சிட்டேன். பிரசாதம் கொடுத்தாங்க. அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு அங்கேயே விரதத்தை நான் முடிச்சுட்டு வந்தேன். ஐயனுக்கு 3ஆம் கால பூஜை அலங்காரம் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. அலங்காரம் பார்த்திங்கன்னா தாளம் பூவில் வந்து பண்ணியிருப்பாங்க. தாளம் பூ வந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் வருஷத்தில், அந்த ஒரு நாள் மட்டும்தான் தாளம் பூவில் வந்து அலங்காரம் பண்ணுவாங்களாம். அந்த தாளம் பூவுடைய வாசனையை அவருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக எனக்கு தெரியல, எனக்கு தெரியாது. அது கரெக்டாக இல்லையான்றதை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 3ஆம் கால பூஜையில் ஐயனுக்கும் அம்பாளுக்கும் பண்ண அலங்காரத்தை ஷார்ட் வீடியோ உங்க கூட அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன், பாருங்கள். வருஷம் மகா சிவராத்திரியை நான் இப்படி தான் விரதம் இருந்து பூஜை பண்ணி என்னுடைய மகா சிவராத்திரி பூஜை வழிபாடை பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஐயனை பற்றி தெரிஞ்சதையும் படிச்சிருந்ததையும்
தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இதில் எது தப்பாக இருக்குது எனக்கு தெரியல. ஏதாவது தப்பாக இருந்தால், பிழை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரியை சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.